இன்றைய வகுப்புல நாம பார்க்கங்கிறது 11ஆம் வகுப்புல தொகுதி 2ல 14வது பாடத்தோட புக் பேக் 1 மார்க் பார்க்குறோம். இது வந்து ஹேலோ அல்கேன் மற்றும் ஹேலோ அரீன் அப்படிங்கக்கூடிய பாடம். ஸோ இதுல முதல் 1 மார்க். ஸோ இங்க ஒரு சேர்மம் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ஐயுபிஏசி பெயர் அப்படிங்கிறத நாம இப்போதைக்கு பார்க்கணும். 14 ஹேலோ அல்கேன் மற்றும் அரீன்கள். ஸோ முதல் 1 மார்க். ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடியது CH3 லைன் போட்டு ட்ரா பண்ணியிருக்காங்க. சரி, அதே மாதிரி நாம் இப்போதைக்கு இதில் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். அந்த படமே கூட காமிச்சிக்கலாம் சார். சரிங்க சார். யூஸ் ஆகாதா? இல்லைங்க சார், எழுதிக்கிறது கன்வீனியன்ட்டா இருக்கும். சரி சார், முடியலன்னா சரிங்க சார். சிங்கிள் பாண்டு HCH3Br. ஸோ அப்போ இந்த சேர்மத்திற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயுபிஏசி பெயர் நாம் கண்டுபிடிக்கணும். இதில் ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்மளுக்கு கார்பன் இருக்கிறதுனால இதில் செயினோட லென்த்து நாம் இந்த ஆர்டரில் தான் எடுக்க முடியும். அப்போ இதை நாம் எழுதியிருந்தோம்னா CH3 சிங்கிள் பாண்டு CH டபுள் பாண்டு CH சிங்கிள் பாண்டு CH CH3 இதில் ஒரு புரோமின். அப்போ இதில் பார்க்கும்போது நாம் மொத்தமாக 5 கார்பன் இருக்கக்கூடிய செயின் தான் நாம் இதில் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நம்பரிங் நாம் வைக்கிறப்போ இதில் 2 வினைச்சல் தொகுதி இருக்குது. டபுள் பாண்டும் இருக்குது, பிஆரும் இருக்குது. இப்போ டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி வைக்கணும். அப்போ இடமிருந்து வளம் தான் நாம் நம்பரிங் கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 5. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4வதுல புரோமின் இருக்குது. இதனுடைய மூல வார்த்தை அப்படிங்கிறது பென்ட்டு. இதில் ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால பென்ட் ஈன், அது 2வது கார்பன்ல தொடங்கிறதுனால இது உங்களுக்கு பென்ட் 2 ஈன். இதுல புரோமின் அப்படிங்கிறது பதிலீடு, அது முன்னாடி எழுதிக்கணும். அதுவும் 4வது கார்பன்ல இருக்கிறதுனால 4 புரோமோ. அப்போ இதோட பெயர் அப்படிங்கிறது 4 புரோமோ பென்ட் 2 ஈன் அப்படிங்கிறது இதோட பெயர். ஸோ 2வது 1 மார்க். ஸோ இந்த 1 மார்க்கு உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது 4 புரோமோ பென்ட் 2 ஈன். இந்த மாதிரி ஐயுபிஎஸ் பெயர் இருக்கிறது கேட்கலாம். 2வது பின்வரும் சேர்மங்களில் அதிக கொதிநிலை உடைய சேர்மம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு குளோரைடு சேர்மம். அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இதோட ஃபார்முலாஸ் நாம் எழுதியிருக்கணும். அப்படி எழுதுனாதான் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல இருக்கிறது என் பியூட்டைல், ஐசோபியூட்டைல், டெர்ஷரி பியூட்டைல், என் ப்ரொப்பைல். அப்போ 2வது 1 மார்க்குக்கு முதல்ல இருக்கிறது என் பியூட்டைல் சேர்மம். ஸோ என் பியூட்டைல்னா CH3 CH2 CH2 CH2Br. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என் பியூட்டைல். 2வது இருக்கிறது ஐசோபியூட்டைல். ஸோ ஒரு நிமிஷம், இங்கே நாம் எடுத்துக்கிட்டது வந்து குளோரைடு சேர்மம். அப்போ இதில் என் பியூட்டைல் குளோரைட். அடுத்தது ஐசோபியூட்டைல் குளோரைட் CH3CH CH3 CHCl. அடுத்தது டெர்ஷரி பியூட்டைல் T பியூட்டைல் CH3 கார்பன், மேலே ஒரு CH3 CH3 குளோரின். 4வது இருக்கிற சேர்மம் அப்படிங்கிறது என் ப்ரொப்பைல் குளோரைட் ப்ரொப்பைல். அப்போ CH3 CH2 CH2Br மன்னிக்கணும் குளோரின்.
இப்போ இந்த 4ல் எதற்கு கொதிநிலை அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்பன் எண்ணிக்கையை வச்சு தான் நாம் இதில் வந்து பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 சேர்மம் எடுத்திருக்கிறோம் இல்லைங்களா? என் பியூட்டைல், ஐசோபியூட்டைல், டெர்ஷியரி பியூட்டைல், என் ப்ரோப்பைல். இதில் கடைசி ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷனில் 4 கார்பனும், ஒரு ஆப்ஷனில் 3 கார்பனும் இருக்குது. எப்போதுமே கார்பன் எண்ணிக்கை அதிகமான கொதிநிலை அதிகமாகும். அப்படின்னா கடைசி ஆப்ஷன் உங்களுக்கு வராது. மிச்சம் இருக்கிற 3ல் பார்க்குறப்போ இது 3லையுமே 4 கார்பன் இருக்குது. இதில் நீண்ட சங்கிலியா இருக்கக்கூடியது உங்களுக்கு அதிக கொதிநிலையில் இருக்கும். அதாவது ஒரே கார்பனை சுற்றியும் அதிகமான கார்பன் இருக்கக்கூடியது அந்த சேர்மமாக தான் இருக்கும். அப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு டெர்ஷியரி பியூட்டைல் முதல்லயே உடஞ்சிரும். அதை விட கொதிநிலை அதிகமாக இருக்கிறது ஐசோபியூட்டைல், அதை விட கொதிநிலை அதிகமாக இருக்கக்கூடியது என் பியூட்டைல். அப்போ இந்த சேர்மங்களில் அதிக கொதிநிலை இருக்கக்கூடிய சேர்மம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என் பியூட்டைலுக்கு தான் அதிக கொதிநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அதுதான் நீண்ட நெடிய சங்கிலியே பெற்றிருக்கக்கூடியது. அடுத்த 1 மார்க். பின்வரும் சேர்மங்களை அதனுடைய அடர்த்தியினுடைய அடிப்படையில் நாம் என்ன பண்ணணும்னா அமைக்கணும். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டது என்னென்ன ஆப்ஷன்னா, ஏ வந்து உங்களுக்கு கார்பன் டெட்ரா குளோரைட், பி வந்து குளோரோஃபார்ம், சி வந்து மெத்திலீன் குளோரைட், டி வந்து மெத்தில் குளோரைட். இதெல்லாம் நம்மளுக்கு மீத்தேனோட சேர்மங்கள். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு கடைசி டின்னு சொல்லக்கூடியது மோனோக்ளோரோ மீத்தேன். அதே வந்து நம்மளுக்கு 2வது ஆப்ஷன் 3வது சிங்கிறது டைக்ளோரோ மீத்தேன், 3rd வந்து ட்ரைக்ளோரோ மீத்தேன், 4th வந்து உங்களுக்கு டெட்ராக்ளோரோ மீத்தேன். அப்போ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏறு வரிசையில் கேட்டிருக்கிறாங்க. கார்பன் உங்களுக்கு அதிகமாகிறப்போ, கார்பனில் குளோரின் உங்களுக்கு அதிகமாகிறப்போ அதோட அடர்த்தி அளவும் உங்களுக்கு அதிகமாயிட்டே வரும். அப்போ பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிறதுலே அதிக அடர்த்தி இருக்கக்கூடியது ஏ, அப்போ குறைவான அடர்த்தி இருக்கக்கூடியது டி. அப்போ உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி, அதை விட அதிகமா சி, அதை விட அதிகமா பி, அதை விட அதிகமா ஏ. 4வது 1 மார்க். Cl அணுவின் இட அமைவினை பொறுத்து CH3CH CH2Cl சேர்மமானது பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இதில் இந்த குளோரினோட எடை என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். இங்கே எடுத்துக்கிட்ட சேர்மம் நம்மளுக்கு CH3, 4வது 1 மார்க். CH3, CH, டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2Cl. இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் என்னது அப்படின்னா வினைல் கொடுத்துருக்காங்க, அல்லைல் கொடுத்துருக்குறாங்க, ஈரணைய அல்கைல். ஸோ இதில் உங்களுக்கு முதல் ஆப்ஷன் வினைல் அப்படிங்கிறது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்டு Cl. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த நொட்டேஷனுக்கு பேர் தான் வினைல். அப்போ இந்த சேர்மமே உங்களுக்கு வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மேலே இருக்கிறது இது கிடையாது, ஏன்னா இது வந்து வினைல் குரூப் கிடையாது. இதே அடுத்தது அல்லைலா இருந்ததுன்னா CH2 டபுள் பாண்டு CH சிங்கிள் பாண்டு CH2Cl. இப்படி இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா அல்லைல் தொகுதி. இப்போ மேலே இருக்கிற நோட்டேஷன் கீழே இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அதாவது குளோரினோட இட அமைவை வச்சு சொல்லணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக குளோரின், அது நேரடியாக ஒரு மெத்திலீன் தொகுதி CH2ல இணைஞ்சிருக்கு. அது ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கிற கார்பன்ல இருக்கு, அது மறுபடியும் இரட்டை பிணைப்பு இருக்கிற கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இருக்கிறதுனால இது உங்களுக்கு அல்லைல் தொகுதி. ஈரணிய தொகுதி அப்படின்னா உங்களுக்கு குளோரின் இருக்கிற கார்பன் நேரடியா 2 கார்பன்ல உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ அதையும் எழுதிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு உதாரணத்திற்கு CH3, CH2, CH, CH3, Cl இப்படி இருந்ததுன்னா இது உங்களுக்கு ஈரணைய தொகுதி. இது நாம 2 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது அல்கைல் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு அரோமேட்டிக் ரிங்கோடு கனெக்ட் ஆன கார்பனோட உங்களுக்கு இருக்கணும், CH2Cl இருக்கணும். இதுதான் உங்களுக்கு என்னதுன்னா அல்கைல். அப்போ இந்த கேட்டகரியில மேல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல குளோரினோட இட அமைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அல்லைல் தொகுதியில வரும். அடுத்த 1 மார்க். 5வது
நீங்க யூ கேரி ஆன் சார். இந்த பொண்ணு ஐ திங்க் ஏதோ லெஃப்ட் ஆயிட்டு அங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். பட் தே வில் ஜாயின். நீங்க சரி கேரி ஆன். ஏன்னா சரிங்க யூடியூப் சார். பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஓகேங்க சார். டையத்தில் குளோரோமீத்தேன் அப்படிங்கிறதோட சரியான ஐயுபிஎஸ்சி பெயர் கேட்குறாங்க. இங்க அவங்க கொடுத்துருக்கிறது டையத்தில் குளோரோமீத்தேன். அப்ப மீத்தேன்ல ஒரு குளோரினும் இருக்கு, 2 எத்தில் குரூப்பும் இருக்கு அப்படிங்கிறத அங்க கொடுத்துருக்கக்கூடியது. அப்போ 5th 1 மார்க்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டையத்தில் குளோரோ மீத்தேன். ஸோ டையத்தில் குளோரோ மீத்தேன் அப்படின்னா அப்போ மீத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது CH4 தொகுதி. அப்போ கார்பன்ல உங்களுக்கு 2 எத்தில் இருக்குன்னா இடது பக்கம் ஒரு CH3 CH2 தொகுதி இருக்கு, வலது பக்கம் ஒரு CH2 CH3 தொகுதி இருக்கு. அப்போ இதுல ஒரு H, இங்க ஒரு குளோரின். இதுதான் உங்களுக்கு என்னதுன்னா எக்ஸாக்டா டையத்தில் டைக்ளோரோ மீத்தேன். இது புரியுற மாதிரின்னா இது உங்களுக்கு மீத்தேன். இதுல வந்து குளோரோமீத்தேன்னா CH3Cl. இதுல 2 எத்தில் நாம கனெக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இதுல இருக்கிற 2 Hக்கு பதிலாக என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடிய எத்தில் குரூப் நாம வைக்கணும். அப்போ இதனுடைய ஐயுபிஎஸ்சி பெயர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க பதிலீடானது இடது பக்கம் இருந்து நம்பர் கொடுத்தாலும் வலது பக்கம் இருந்து நம்பர் கொடுத்தாலும் ஒரே இடத்துல தான் வருதுங்கிறதுனால நீங்க 2ல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நாம வலம் இருந்து இடம் கொடுக்கிறோம் 3, 4, 5. அப்ப இதுல நீண்ட நெடிய சங்கிலியில 5 கார்பன் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பென்டேன் அப்படிங்கிற சேர்மம். அதுல 3வது கார்பன்ல குளோரின் இருக்கிறதுனால இது உங்களுக்கு 3-குளோரோ பென்டேன் அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். அப்ப 5வது 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது 3-குளோரோ பென்டேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 6வது 1 மார்க் CX பிணைப்பு அப்படிங்கிறது எதுல உங்களுக்கு வலிமையா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. குளோரோமீத்தேன், அயோடோமீத்தேன், புரோமோமீத்தேன், ஃப்ளூரோமீத்தேன். இதுல ஃப்ளூரோமீத்தேன்ல தான் உங்களுக்கு அந்த பிணைப்பு வந்து வலிமையா இருக்கும். ஸோ என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு நாம் எழுதிக்கலாம். ஸோ 6வது 1 மார்க். ஸோ CX பிணைப்பு எதுல வலிமையா இருக்குன்னா குளோரோமீத்தேன் CH3Cl, அடுத்தது அயோடோமீத்தேன் CH3I, அடுத்தது புரோமோமீத்தேன் CH3Br, அடுத்தது CH3F. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் ஹேலஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்போட வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரினோட சிறிய உருவளவின் காரணமாக இங்கே தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா பிணைப்பு அதிக வலிமையோடு இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃப்ளூரோமீத்தேன், மெத்தில் ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 7th 1 மார்க். ஸோ ஒரு அரோமேட்டிக் வளையத்தில் உங்களுக்கு வினை கொடுத்துருக்குறாங்க. இந்த சேர்மத்தினுடைய பெயர் அப்படிங்கிறது பென்சீன் டையசோனியம் குளோரைடு. ஸோ அந்த பென்சீன் டையசோனியம் குளோரைடை நாம் எதோடு சேர்த்துருக்குறோம் அப்படின்னா காப்பர் பார் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடு நாம் சேர்த்துருக்குறோம். ஸோ இங்கே 7வது 1 மார்க். இது பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இதை நாம காப்பர் பார் HCl நாம சேர்க்கும் போது இந்த வினையானது கேட்டர்மேன் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினையில நாம சேர்க்கிறப்ப இதுல நைட்ரஜன் வாயு வெளியில போயிடும். குளோரின் வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த ரிங்ல அட்டாச் ஆகிக்கும். அப்போ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா குளோரோபென்சீன் உங்களுக்கு வினை விளைபொருளா கிடைக்கும். அப்ப இதுல எக்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா குளோரோபென்சீன். 8வது 1 மார்க் இந்த பக்கம் மேலேயே. ஸோ பின்வரும் சேர்மங்கள்ல எந்த சேர்மம் OH- அயனியால கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினைக்கு உட்படும் போது சுழிமாய் கலவையை கொடுக்கும் அப்படின்னு இதுல கேட்குறாங்க. ஸோ அப்போ எதுல உங்களுக்கு இதுல சுழிமாய் கலவை வரும் அப்படின்னு நாம பார்த்துட்டோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த புரோமின் இருக்கிற இடத்துல OH வரும்போது அப்ப இந்த கார்பன்ல ஒரே மாதிரி 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒளி சுழற்றும் தன்மை உடையதா இருக்காது. 2வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த புரோமின் இருக்கிற கார்பன்ல 2மே உங்களுக்கு என்னது அப்படின்னா மெத்தில் தொகுதியா இருக்கிறதுனால இதுவும் ஒளி சுழற்றும் தன்மை உடையதா இருக்காது. அப்ப 3rd ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் குளோரினுக்கு பதிலா உங்களுக்கு OH வந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8வது 1 மார்க்ல
CH3 CH C2H5 சிங்கிள் பாண்டு CH2Br. இதில் OH மைனஸ் அயனியால் கருக்கவர் அப்படி தாக்கம் செய்யும் போது உங்களுக்கு CH3 CH C2H5 CH2OHன்னு கிடைக்கும். அப்போ இந்த OH இருக்கக்கூடிய இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது ஒளி சுழற்றும் தன்மை இருக்கிற கார்பனா இது உங்களுக்கு இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது CH3 CH3 சிங்கிள் பாண்ட் Br சிங்கிள் பாண்டு C2H5. அப்போ இதை நீங்கள் OH மைனஸ் அயனியால் கருக்கவர் தாக்கம் செய்யும் போது புரோமின் வெளியில் போயிடும். அப்போ CH3 சிங்கிள் பாண்டு CH3 சிங்கிள் பாண்டு OH சிங்கிள் பாண்டு C2H5. அப்போ இதுலேயும் OH இருக்கிற கார்பனில் நேரடியாக 2 மெத்தில் இருக்கிறதுனால இதுவும் ஒளி சுழற்றும் தன்மை உடையதாக இருக்காது. இது ஒளி சுழற்றும் தன்மை அட்டது. தேர்ட் ஆப்ஷன் CH3 சிங்கிள் பாண்டு CH C2H5 சிங்கிள் பாண்டு Cl. அப்போ இதில் நீங்கள் OH மைனஸ் அயனியால் கருக்கவர் தாக்கம் செய்யும் போது, ஏன்னா இவை அனைத்துமே உங்களுக்கு முதல்ல நாம் எடுத்துக்கிட்டது ஓரிணைய சேர்மம், ரெண்டாவது எடுத்துக்கிட்டது மூவிணைய சேர்மம், இது உங்களுக்கு ஈரிணைய சேர்மம். அப்போ இதில் நாம் OH மைனஸ் அயனியால் கருக்கவர் தாக்கம் செய்யும் போது உங்களுக்கு H C2H5 OH. அப்போ இப்போ OH ஒட்டிட்டு இருக்கக்கூடிய கார்பன் உங்களுக்கு 4 வித்தியாசமான அணுக்களோ அல்லது தொகுதிகளோடைய பிணைக்கப்பட்டிருப்பின் அது உங்களுக்கு சேர்மை தன்மையற்ற கார்பன் அணுவா இருக்கும். இப்போ இந்த கார்பன், அதாவது மூன்றாவது ஆப்ஷன்ல OH இருக்கிற கார்பன் உங்களுக்கு சேர்மை தன்மையற்ற கார்பனா இருக்கும். அப்போ இது உங்களுக்கு பதிலீட்டு வினைக்கு உட்படும் போது சுழிமாலி கலவையை உருவாக்கும். டி ஐசோமரும் எல் ஐசோமரும், அதாவது டி சேர்மமும் எல் சேர்மமும் இதுல கிடைக்கும். அப்போ இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 9வது 1 மார்க். ஸோ எத்தில் ஃபார்மேட்டை அதிக அளவு RMgXோடு வினைக்குட்படுத்தும் போது பெறப்படும் சேர்மம் அப்படின்னு இதில் கேட்குறாங்க. ஸோ முதல்ல நாம் எடுக்க வேண்டியது என்னது அப்படின்னா எத்தில் ஃபார்மேட். 9வது 1 மார்க். ஸோ ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம்னா HCOOH. இதில் ஒரு நிமிஷம் ட்ராவா இது நாம பிரிச்சு எழுதிக்கலாம். HCOOH. ஸோ இதில் எத்தில் ஃபார்மேட் அப்படின்னா இந்த ஃபார்மிக் அமிலத்தினுடைய 2 Hல ஆக்சிஜனோடு நேரடியாக பிணைக்கப்பட்ட H வெளியில் போயிடும், ஏன்னா இது அமிலம். அப்போ இது உனக்கு எத்தில் ஃபார்மேட் அப்படின்னா HCO C2H5. இதுதான் உங்களுக்கு எத்தில் ஃபார்மேட். இதை எதோட வினைக்குட்படுத்துகிறோம் அப்படின்னா RMgXோட, அதாவது கிரிக்னாடு வினைகரணி. நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் RMgXன்னு, இல்லைன்னா நீங்கள் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு, எத்தில் மெக்னீசியம் அயோடைடு ஏதாவது ஒன்று. அப்போ இதில் ஆருக்கும் எம்ஜியும் நாம் பார்க்குறப்போ இதில் மெக்னீசியம் உலோகம் அப்படிங்கிறதுனால மிக எளிதாக எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் ஆருக்கு போயிடும். அப்போ இது கார்பேனையான் உருவாகும். இந்த கார்பன் எதிரணி அப்படிங்கிறது கார்பனைல் கார்பன் C+O கார்பனை உங்களுக்கு அட்டாக் பண்ணும். அப்போ இந்த ஆக்சிஜன் இந்த இரட்டை பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை மேலே எடுத்துக்கும். அப்போ இந்த வினையானது உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். HCO மைனஸாக இருக்கும். இப்போ இந்த மைனஸ் MgX இழுத்துரும். அப்போ MgX அப்படிங்கிறது வரும். இந்த பிணைப்பு இங்கே வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு R, இங்கே ஒரு OC2H5. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த ஆக்சிஜன் இருக்கிற எலக்ட்ரான் கீழே ஷிஃப்ட் ஆகிறப்போ இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்துட்டு வெளியில் போயிடும். ஏன்னா இதில் OC2H5 அப்படிங்கிறது பெஸ்ட் லீவிங் குரூப் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதாவது மிக எளிதாக வினையை விட்டு வெளியேறக்கூடிய காரணி. அப்போ இந்த வினையில் உங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா வினை விளைபொருளாக உங்களுக்கு R, ஏன்னா இந்த R அதில் ஒரு C+OH அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ஆல்டிஹைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும்.
ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு ஆல்டிஹைடு இருக்குதான்னா இருக்குது. ஆனா இவங்க ஒரு வார்த்தை அதுல சேர்த்திருக்கிறாங்க, என்னன்னா அதிக அளவு RMGX அப்படின்னு வார்த்தை. இப்போ ஒரு எத்தில் ஃபார்மேட்டோட ஒரு RMGX சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகும். அதிக அளவுன்னா நீங்க நிறைய RMGX வச்சதா அர்த்தம். அதாவது நீங்க 2 மெத்தில் மெக்னீசியம் அயோடைடு அல்லது RMGX வச்சிருந்தா கூட இதுல உங்களுக்கு வினை மறுபடியும் நடக்கும். அப்ப இதுல ஒன்னு RC டபுள் பாண்ட் OH, அப்ப இதோட இன்னொரு RMGX எடுக்கணும். மேல உடைச்ச மாதிரியே இது பிளஸ் இது மைனஸ், இது உங்களுக்கு இதோட சேர்ந்துரும். இந்த ஆக்சிஜன் மேல ஆக்சிஜன் எலக்ட்ரான மேல எடுத்துக்க, அப்ப RCO மைனஸ். அப்ப இது மைனஸா இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இந்த மெக்னீசியத்தை இழுக்கும். அப்போ MgXும் இதுல ஹெச்சும் கீழே ஒரு ஆறும் வரும். இதை நீங்க நீரார் பகுப்படைய H பிளஸ் பார் H2O அப்படின்னா இந்த ஓவில் உங்களுக்கு ஹெச் சேர்ந்துக்கும், எம்ஜியோட OH போயிடும். அப்போ உங்களுக்கு RCOH ஆர்னு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு இதுல ஒரு ஈரணிய ஆல்கஹால் அப்படிங்கிறது கிடைக்கும். இது என்ன அப்படி எழுதிக்கலாம், R2CHOH அப்படிங்கறத உங்களுக்கு இதுல விளைபொருளா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது கேன்சர் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். 10th 1 மார்க். பென்சீனை நாம ஃபெரிக் குளோரைடோட முன்னிலையில குளோரினோட சூரிய ஒளி இல்லாதப்ப நாம வினைக்குட்படுத்தும் போது, சூரிய ஒளி இருக்கும்போது நீங்க ஆட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு கிடைக்கும். சூரிய ஒளி இல்லாதப்ப நாம வெறும் வினைவேக மாற்றியோட நாம இதை என்ன பண்ணிருக்கிறோம், நாம சேர்த்த போறோம் அப்படின்னா ஸோ பென்சீன்ல நாம குளோரின் ஃபெரிக் குளோரைடு நாம சேர்க்கும் போது இது சாதாரணமான உங்களுக்கு குளோரினேற்ற வினை அப்படிங்கிறது நடக்கும் ஃபெரிக் குளோரைட்ல. அப்போ உங்களுக்கு என்ன நடக்குன்னா குளோரோபென்சீன் அப்படிங்கிற விளைபொருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த 1 மார்க்கு கேன்சர். சூரிய ஒளி இல்லாதப்போ, ஒளி முன்னிலையில இந்த வினையை நாம நிகழ்த்தல, ஸோ சூரிய ஒளி இல்லாதப்ப எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது கேன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா குளோரோபென்சீன் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது 11வது 1 மார்க். ஸோ C2F4Cl2வினுடைய பெயர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது காம்பவுண்டோட பேர் வந்து உங்களுக்கு என்னதுன்னா பிரியான். இப்போ இந்த பிரியான் அப்படிங்கிறதுக்கு நாம பேர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுல C-1 H+1 F அப்படியே நாம வச்சுக்கணும். அதாவது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சேர்மத்துல எத்தனை கார்பன் இருக்குதோ அந்த கார்பன்ல இருந்து ஒரு கார்பனை குறைக்கணும். அப்ப இதுல மொத்தமா எனக்கு எவ்வளவு கார்பன் இருக்குதுன்னா 2 கார்பன் இருக்குது. C2F4Cl2 C2F4Cl2. அப்ப C-1 H+1 F. அப்ப C-1ன்னா 2 - 1 1. இப்போ இது வந்து 0 + 1 1. F 4 இருந்தா 4. அப்ப இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம், உங்களுக்கு கார்பன்ல எவ்வளவு கிடைக்குதுன்னா இது 1, இதுவும் 1, இது வந்து 4 தான் கிடைக்குது. அப்போ இதோட பேர் வந்து ஃப்ரியான் 114 அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பிரியான் 114 அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சரா வரும். அடுத்தது 12வது 1 மார்க். எத்திலீன் டைகுளோரைடை நாம எத்திலீன் குளோரைட்ல இருந்து என்ன பண்ணணும், வேறுபடுத்த போறோம். அது என்ன வேறுபடுத்துறதுக்கு என்ன வினைவேக மாற்றியை நாம் இந்த இடத்துல பயன்படுத்தணும். ஏன்னா இதுல 4 விளைபொருள் மன்னிக்கணும் 4 வினைவேக மாற்றி கொடுத்திருக்காங்க. இந்த 4ல 3 ஒரே மாதிரியான வினைக்கு உட்படும். 1 மட்டும்தான் உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டக்கூடியது. அதுக்கு நாம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 1 மார்க்குக்கு நீத்த KOH தான் உங்களுக்கு என்ன பண்ணும், வேறுபடுத்தி காட்டக்கூடியது.
ஸோ எத்திலீன் டைக்ளோரைடையும் எத்திலிடீன் குளோரைடையும் நாம் எடுத்துக்கிறோம். இதுல முதல்ல நாம் எடுத்துக்கூடியது 12வது வன்மார் எத்திலிடீன். ஸோ எத்திலீன் டைக்ளோரைடு. ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு CH2Cl சிங்கிள் பாண்டு CH2Cl. இதை நாம 2 KOHோட, ஏன்னா 2 குளோரின் இருக்குங்களா, ஸோ அதில் 2 KOHோட ஆட் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கிற OH மைனஸ் இந்த குளோரினை வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடும்னா ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ OH மைனஸ் வர்றப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், உதாரணத்துக்கு இந்த OH மைனஸ் இங்க வரும்போது உங்களுக்கு என்ன நடக்குன்னா குளோரின் வந்து உங்களுக்கு இதுல இருந்து வெளியில வரும். அப்ப அதன்படி உங்களுக்கு இதுல CH2OH சிங்கிள் பாண்டு CH2OH அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். இதுக்கு பேரு எத்திலீன் கிளைகால். இதுவே உங்களுக்கு எத்திலீன் இங்க நாம பார்த்திருக்கக்கூடியது விசினல் டைக்ளோரைடை நாம பார்த்திருக்கிறோம். இதே நாம ஜெம் டைக்ளோரைடு எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ CH3 CH 2 குளோரின் இப்படி எடுத்திருந்தோம்னா நாம KOH யூஸ் பண்றப்போ, ஸோ இங்கேயும் என்ன நடக்குன்னா உங்களுக்கு CH3 CH இதுல ஒரு OH இங்க ஒரு OH வரும். அப்போ இதுல இதுக்கு பேரு ஜெம் டயால். ஜெம் டயால் நிலைப்புத்தன்மை குறைந்தது. அப்ப இங்க இருந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியில போயிடும், இந்த பாண்ட் உங்களுக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல என்ன விளைபொருள் உருவாகும்னா ஆல்டிகைடு கிடைக்கும். அப்ப மேல இருக்கக்கூடியது எத்திலீன் கிளைக்காலை ஃபார்ம் பண்ணும், கீழே இருக்கக்கூடியது உங்களுக்கு அசிட்டால்டிகைடை ஃபார்ம் பண்ணும். அப்ப இதை எடுத்து நாம டாலன்ஸ் விளைபொருள் அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்றப்போ அசிட்டால்டிகைடு ஆன்சர் பண்ணும், மேல இருக்கிற கிளைக்கால் ஆன்சர் பண்ணாது. அப்ப அதை வச்சு நாம ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியும். இதே ZN பார் மெத்தனால், KOH பார் மெத்தனால், ஜிங்க் குளோரைட் பார் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது ஒரே மாதிரியான விளைபொருளை உங்களுக்கு உருவாக்கக்கூடியது. 13 நிரல் 1 இதில் தரப்பட்டிருக்கக்கூடிய சேர்மங்களை நிரல் 2ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதன் பயன்களோட நாம பொருத்தணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 1ல என்னென்ன இருக்குன்னா ஐடோஃபார்ம், கார்பன் டெட்ராக்ளோரைட், CFC DTT. 2ல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா தீயணைப்பான், பூச்சிக்கொல்லி, புரைதடுப்பான், குளிர்சாதன பெட்டி. இதுல நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சது CFC அப்படிங்கிறது உங்களுக்கு குளிர்சாதன பெட்டியில தான் நாம என்ன பண்ண போறோம், அதிகமா நாம இதுல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ 13வது 1 மார்க்குக்கு இதுல தேர்டு Cக்கு 4 வர்ற மாதிரி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப 2வதும் இருக்கு, 4வதும் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படிங்கிறது தீயணைப்பான்ல பயன்படக்கூடியது. அப்ப Bக்கு 1ன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன். அயோடோஃபார்ம்ங்கிறது புரை தடுப்பான், அது ஒரு கிருமி நாசினியா பயன்படக்கூடியது. கார்பன் டெட்ராக்ளோரைடுங்கிறது தீயணைப்பானா பயன்படக்கூடியது. CFC குளிர்சாதன பெட்டியில நம்மளுக்கு பயன்படும். DTTங்கிறது பூச்சிக்கொல்லியா பயன்படக்கூடியது. ஆனா அதோட விஷத்தன்மை ரொம்ப வருஷம் வரைக்கும் இருக்குங்கிறதுனால பல நாடுகள் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தடை செஞ்சுட்டாங்க. அப்ப இந்த 1 மார்க்கு கேன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 14வது 1 மார்க் மோனோ ஹாலோ அரீன் அப்படின்னா நீங்க குளோரோபென்சீனை கூட எடுத்துக்கலாம். இதுல எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினையானது ஆர்த்தோ மற்றும் பேரா இடங்களில் நிகழும். ஏன்னா குளோரின் பதிலீடு செய்யப்பட்ட பென்சீன்ல உங்களுக்கு அது ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டரியா இருக்கும். அதாவது ஆர்த்தோ மற்றும் பேராவை ஆற்றுப்படுத்தக்கூடிய தொகுதியா தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப இதுல வந்து கூற்று அப்படிங்கிறது சரி. ஹாலஜன் அணுவானது வளைய கிளர்வு நீக்கி அப்படின்னா பென்சின் ரிங்கோட எலக்ட்ரான் அடர்வை அது வந்து குறைக்குமா அப்படின்னா அது குறைக்கும். அப்ப அதுவும் சரியான கூற்று. அப்ப கூற்று காரணம் 2மே சரி. ஆனா உங்களுக்கு கூற்றுக்கும் காரணத்திற்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஆர்த்தோபேரா விளைபொருள் ஆர்த்தோபேரா இடங்கள்ல பதிலீடு நடக்கிறதுக்கும் ஹாலஜன் அணுவானது கிளர்வு நீக்கியா இருக்கிறதுக்கும் தொடர்பட்டது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு பென்சின் ரிங்கில் சேர்க்கக்கூடிய பொருள் கிளர்வு நீக்கியா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எலக்ட்ரான் கவர் பொருள்ங்கிறது மெட்டா இடத்துல தான் நடக்கும். ஆனா இந்த ஹாலஜன் மற்றும் விதிவிலக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடியது. அப்ப இதுல பார்த்தா இதுல 2மே சாத்தியமானது, ஆனா ஒன்றுக்கொன்று தொடர்பற்றது. அப்படின்னா அதுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 15வது 1 மார்க்
ஸோ இங்கே ஒரு வினை கொடுத்துருக்குறாங்க. அதாவது ப்ரொப்பைல் புரோமைடை நாம் சோடியம் சயனைடோட ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரொப்பைல் சயனைடு சோடியம் புரோமைடும் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் நம்மளுக்கு எந்த வினைவேக மாற்றியை பயன்படுத்தினா வினையானது வேகமாக நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சிலது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வினையோட வேகத்தை குறைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறது எல்லாமே. இதில் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன், அதாவது N, டைமெத்தில் ஃபார்மமேங்கிறது இந்த வினையோட வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய பொருள். அடுத்தது 16வது ஒன்மார்க், டெட்ராக்ளோரோமீத்தேன். ஸோ டெட்ராக்ளோரோமீத்தேன்ல இருந்து பிரியான் 12 நாம எந்த வினையின் மூலமா பெருமளவு நாம தயாரிக்கிறோம்னா இது ஒரு பெயருள்ள வினை. அதாவது ஸ்வாட்ஸ் வினையில் தான் நாம என்ன பண்றோம், அதிக அளவு நாம தயாரிக்கிறோம். அதாவது ஃப்ளூரோ சேர்மங்களை அதுல தான் நாம தயாரிக்கிறோம். அப்ப இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது ஸ்வாட்ஸ் வினை. 17 SN1 வினை வழிமுறையில மிக எளிதா நீரார் பகுப்படையக்கூடிய மூலக்கூறு, மிக எளிதா வினைக்குட்படுவது நீரார் பகுப்படைவதுன்னு பார்த்துட்டீங்கன்னா பென்சாயில் குளோரைடு தான் மிக எளிதாக உங்களுக்கு என்ன ஆகுன்னா நீரார் பகுப்படையும். அதோட அரோமேட்டிக் வளையம் இருக்கிறதுனால 18வது ஒன்மார்க், SN1 வினையில மெதுவா நிகழும்படியில் உருவாகும் கார்பன் நேர் அயனியானது. ஸோ கார்பன் நேர் அயனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கார்பன்ல 3 பிணைப்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு நேர்மின் குறி நாம கொடுத்துருப்போம். அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு sp2 என கலப்புல இருக்கும். ஏன்னா அதுல 3 பிணைப்பு மட்டுமே தான் இருக்கும். கார்பனை சுத்தி 4 பிணைப்புமே நிறைவடைந்திருந்ததுன்னா அது உங்களுக்கு sp3 இனக்கலப்புல இருக்கிறதா அர்த்தம். ஒரு பிணைப்பு குறைவா இருக்குதுன்னா அது உங்களுக்கு sp2 இனக்கலப்புல இருக்கிறதா அர்த்தம். இப்போ 18வது ஒன்மார்க்குக்கு SN1 வினையில உருவாகக்கூடிய கார்பன் நேரயனி அப்படிங்கிறது sp2 இனக்கலப்படைந்ததா இருக்கும். 19வது ஒன்மார்க், குளோரோபென்சீனை நீங்க HNO3 ஆல் நைட்ரோ ஏற்றம் செய்யும் போது பெருமளவில் உருவாகக்கூடிய முதன்மை வினைபொருள். இதுல கந்தகமிழந்து எடுத்துக்கிறோம். குளோரோபென்சீனை, அதாவது 19வது ஒன்மார்க், இது நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடர் நைட்ரிக் அமிலத்தால நாம நைட்ரோ ஏற்றம் செய்ய போறோம். ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய விளைபொருள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு குளோரோ இருக்கக்கூடிய சேர்மங்கிறதுனால உங்களுக்கு ஆர்த்தோவிலையோ அல்லது பேராவிலையோ அல்லது ஆர்த்தோ பேரா விளைபொருளோ உங்களுக்கு இதில் கிடைக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய விளைபொருள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பேராவில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது உங்களுக்கு 1 குளோரோ 4 நைட்ரோ பென்சீன். ஏன்னா ஆர்த்தோ இடத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு இட நெருக்கடி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். அதனால அதிக அளவு கிடைக்கக்கூடிய முதன்மை விளைபொருள் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஆர்த்தோவில் விளைபொருள் உருவாகவே உருவாகாது அப்படின்னு அவங்க கொடுக்கல. அவங்க கேட்டிருக்கிறது அதிக அளவுன்னு பார்த்துட்டீங்கன்னா இட நெருக்கடி குறைவா இருக்கக்கூடிய நிலைத்த அமைப்புன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த பேராவில் NO2 இருக்கக்கூடியது அப்படின்னா 4ல நைட்ரோ. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 குளோரோ 4 நைட்ரோ பென்சீன். 20வது ஒன்மார்க், பின் வருவனவற்றுள் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினையில் அதிக அளவு வினை புரிவது. அப்ப இதுல பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு எழுதிக்கலாம். முதல் ஆப்ஷன் குளோரோபென்சீன், ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு Cl அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் Cl. தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இதுல ஒரு Cl அப்படின்னா
CHC single bond C H double bond CH2Cl. Last option CH2 double bond CH single bond CH2Cl. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது அதிக அளவு வினையில் ஈடுபடுவது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு குளோரோபென்சின், வினைல் குளோரைடு, அதே மாதிரி உங்களுக்கு அல்லைல் குளோரைடு மாதிரியான சேர்மங்கள் இருக்குது. இதில் அல்லைல் குளோரைடு தான் அதிகமாக உங்களுக்கு வினையில் ஈடுபடக்கூடியது அப்படின்னு அந்த 1 மார்க்கு ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 21வது 1 மார்க். எத்திலிடீன் குளோரைடை நீர்த்த கேஓஹெச்சுடன் வினைக்குட்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய விளைபொருள். ஸோ எத்திலிடீன் குளோரைடை நீர்த்த கேஓஹெச்சோடு அப்படின்னா நாம் இப்போ தான் இந்த 1 மார்க் வேறுபடுத்தி காட்டக்கூடியது அப்படின்னு இங்கே பார்த்தோம். இதுதான் எத்திலிடீன் குளோரைடு, அதாவது ஜெம் டை குளோரைடு. இதை நாம் நீர்த்த கேஓஹெச்சோட போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டால்டிஹைடு தான் விளைபொருளாக கிடைக்கும். அப்போ இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது அசிட்டால்டிஹைடு. 21வது 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது அசிட்டால்டிஹைடு. 22 ராஷ் முறையில் மூலப்பொருள். ராஷ் முறை அப்படிங்கிறது உங்களுக்கு பென்சீனை தயாரிக்கக்கூடிய முறை. அப்போ இந்த 1 மார்க் கேன்சர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 23வது குளோரோஃபார்ம் நைட்ரிக் அமிலத்தோடு வினைபுரிந்து தருவது. ஸோ குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது CHCl3. இதை நாம் நைட்ரிக் அமிலத்தோடு சேர்க்கிறப்ப நம்மளுக்கு என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படின்னா குளோரோபிக்ரின் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் விளைபொருளாக கிடைக்கும். அப்போ இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது அப்படின்னா குளோரோபிக்ரின் CCl3NO2 அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் கிடைக்கும். 24வது அசிட்டோனை நாம மெத்தில் மெக்னீசியம் அயோடைடு மற்றும் நீரார் பகுப்படைய செய்ய உங்களுக்கு என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படின்னு இதுல கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து நாம அசிட்டோன் எடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம். இருபத்தி 3 குளோரோஃபார்ம்னா CHCl3. இதை நாம நைட்ரிக் அமிலம் HNO3யோட சேர்க்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CCl3NO2 பிளஸ் H2O குளோரோபிக்ரின் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல இதுதான் உங்களுக்கு என்னதுன்னா குளோரோபிக்ரின். இருபத்தி 4வது ஸோ அசிட்டோனை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வினைக்குட்படுத்துகிறோம். அசிட்டோன் CH3COCH3. இதை நாம் மெத்தில் மெக்னீசியம் அயோடைடோடு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கிறோம். CH3C டபுள் பாண்ட் OCH3. இதை நாம் மெத்தில் மெக்னீசியம் அயோடைடோடு அப்போ பிரிக்கிறப்போ இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ இந்த மைனஸ் இந்த கார்பன் உங்களுக்கு அட்டாக் பண்ணும், இந்த எலக்ட்ரான் உங்களுக்கு மேலே போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா CH3CO மைனஸ். இது மைனஸ் ஆகும்போது இது என்ன பண்ணிடும்னா இது உங்களுக்கு இந்த Mgயை இழுத்துக்கும். அப்போ MgI, இதில் ஒரு மெத்தில், கீழே ஒரு மெத்தில். இப்போ இதை மறுபடியும் நாம் என்ன பண்ண செய்ய போறோம்னா நீரா பகுப்படைகிறோம். H+H2O. அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன்ல H ஆட் ஆயிரும். அப்போ CH3COH CH3CH3 பிளஸ் MgOHI அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த சேர்மம் அப்படிங்கிறது மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால், அல்லது உங்களுக்கு IUPAC பெயரில் சொல்லணும் அப்படின்னா 2-மெத்தில் 2-புரோபனால்.
ஸோ கிடைக்கக்கூடிய விளைபொருள் உங்களுக்கு இதுல கேட்டுக்கிறாங்க, IUPAC பெயர்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2-மெத்தில்-2-புரோபனால். நம்பரிங் நீங்க கொடுக்குறீங்கன்னா 1 2, இன்னொன்னு இருக்கிறது உங்களுக்கு என்னதுன்னா 3. ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு 2-மெத்தில்-2-புரோபனால். 25வது 1 மார்க். சில்வர் புரோபியூனேட்டை கார்பன் டெட்ரா குளோரைட்ல இருக்கக்கூடிய புரோமினோட நாம சேர்க்கிறப்போ நம்மளுக்கு என்ன விளைபொருள் கிடைக்கும்னா புரோமோ ஈத்தேன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஹுன்ஸ்டைக்கர் வினை. அப்ப அந்த வினைக்கு ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா 3rd ஆப்ஷன். அடுத்தது வந்து நம்மளுக்கு வகைப்படுத்துறது. ஓகே, இதோட உங்களுக்கு 14வது லெசனோட 1 மார்க் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நாம் இதுல பார்க்க விருப்பது என்னதுன்னா 15ஆம் பாடத்தோட 1 மார்க், அதாவது சுற்றுச்சூழல் வேதியியல். இந்த 1 மார்க்ல 15ஆம் பாடத்தோட 1 மார்க் நாம பார்க்கிறோம். பூமியை சுற்றியுள்ள வாயுக்களால் ஆன உறை வளிமண்டலம் என அறியப்படுகிறது. உயரம் 11 முதல் 50 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதி 4 கொடுத்துருக்காங்களா, அது என்ன பகுதின்னு நாம சொல்லணும். ஸோ இது உங்களுக்கு அடிவெளி பகுதியா, மத்திய அடுக்கா, வெப்ப அடுக்கா, அடுக்கு மண்டலமான்னு பார்க்கணும். இதுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது அடுக்கு மண்டலம். அடுத்தது செகண்ட் 1 மார்க். எது வந்து உங்களுக்கு இயற்கை மற்றும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய சூழியல் இடையூறு. ஸோ உங்களுக்கு இயற்கையாலும் வரணும், மனிதனாலும் வரணும். அப்படின்னா உங்களுக்கு அது காட்டுத்தீ, அதுதான் இயற்கையால் மனிதனாலும் வரக்கூடியது. 3rd 1 மார்க். போபால் வாயு துயரம் அப்படிங்கிறது எதோட விளைவுனா காற்று மாசுபாட்டோட விளைவு. அப்ப 3rd ஆப்ஷன். 4வது, ரத்தத்துல ஹீமோகுளோபின் எதோட ஜாயிண்ட் ஆனா, எதோட இணைஞ்சதுன்னா கார்பாக்சி ஹீமோகுளோபினை உருவாக்கும். அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட இணையணும். அப்படின்னா 3rd ஆப்ஷன். அடுத்தது 5வது 1 மார்க். பசுமை குடில் வாயுவினுடைய தொடர் வரிசைகளில் எது GWPயின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அப்படின்னா உங்களுக்கு இதுலயே ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதோ CFC greater than N2O greater than CH4 greater than CO2 அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு என்னதுன்னா ஆன்சர் 3rd ஆப்ஷன். அடுத்தது 6வது, நெருக்கடி மிக்க பெரும் நகரங்களில் உருவாகும் ஒளிவேதி பனிப்புகையானது முதன்மையாக எதனை கொண்டிருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஓசோன் பேன் மற்றும் NO2 தான் மிக அதிகமா இருக்கும். ஏன்னா அது ஒளிவேதின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ ஓசோன் பேன் வரக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்தது 7வது 1 மார்க். மழைநீரினுடைய pH அப்படிங்கிறது 5.6. ஏன்னா அதை விட கீழே போனா அது உங்களுக்கு அமிலமழையா இருக்கும். 3rd ஆப்ஷன். 8வது 1 மார்க். ஓசோன் படல சிதைவு அப்படிங்கிறது உருவாகிறது. அப்படின்னா அது உயிர் பெருக்கம். சிதைவு அப்படின்னா உங்களுக்கு உலக வெப்பமயமாதல் தான் அதிகமாகும். நெட்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு உயிர் பெருக்கம் கொடுத்துருப்பாங்க. 9வது 1 மார்க். எது தவறான கூற்றுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம். பின் வருவனவற்றில் எது தவறானதுன்னா தூய நூறு 5 ppmக்கும் குறைவான BOD மதிப்பை பெற்றிருக்கும். பசுமை குடில் வாயுவானது உலக வெப்பமயமாதல் எனவும் அழைக்கப்படுகிறது. காற்றில் உள்ள நுண்ணிய திண்ம துகள்கள் துகள் மாசுபடுத்திகள் எனப்படுகின்றன. உயிர்கோளமானது பூமியை சூழ்ந்துள்ள பாதுகாப்பு போர்வையாகும். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தூய நீர்ல 5 ppmக்கும் குறைவா BODனா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஆக்சிஜன் அளவு அதை விட கம்மியா இருந்ததுன்னா அது கெட்டுப்போன நீர் அப்படின்னு அர்த்தப்படும். அப்படின்னா உங்களுக்கு அது அசுத்தமான நீர், தூய நீரா இருக்காது, அசுத்தமான நீர். அந்த 1 மார்க் கேன்சருங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 9. 10வது, CO சூழலில் வாழ்தல் அபாயகரமானது. ஏன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அதிகமான கார்பன் மோனாக்சைடு எடுக்கிறோம்னா அதான் மேல ஒரு 1 மார்க்லயே பார்த்துருந்தோம், அது ஆக்சி ஹீமோகுளோபினை உருவாக்கிடும். அப்போ 3rd ஆப்ஷன் ஹீமோகுளோபினுடன் இணைந்து அதனை ஆக்சிஜன்
உறிஞ்ச தகுதியற்றதாக ஆக்குகிறது. அதுதான் ஆன்சர். 11வது ஒன் மார்க். மோட்டார் வாகனங்களிலிருந்து வளிமண்டலத்திற்கு வெளியேற்றப்படும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ரோ கார்பன்கள் கேஸை பயன்படுத்தி கட்டுப்படுத்தப்படுகின்றன. எதை பயன்படுத்தி நாம கட்டுப்படுத்துறோம்னா வினையூக்கி மாற்றிகளை, வினையூக்கியை பயன்படுத்தி தான் நாம கட்டுப்படுத்த முடியும். அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் 12வது. உயிர்வேதி ஆக்சிஜன் தேவையளவு 5 ppmக்கும் குறைவாக கொண்டுள்ள நீர் மாதிரி குறிப்பிடுவது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர். அதிக அளவு கரைந்துள்ள ஆக்சிஜன் 5 ppmக்கும் குறைவான, ஓகே, 5 ppm குறைவான அதிக அளவு கரைந்த ஆக்சிஜன் உள்ளது. அடுத்தது 13. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி நாம் என்ன பண்ணணும், கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள்ல சரியானதை நாம தேர்ந்தெடுக்கணும். ஓசோன் பட்டியல் 1 ஓசோன் படல சிதைவு, அமிலமலை, ஒளிவேதி பனிப்புகை, பசுமை குடில் விளைவு. பட்டியல் 2 CO2, NO, SO2, CFC. ஸோ ஓசோன் படல சிதைவு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணிங்கிறது CFC. அப்ப ஏக்கு 4 வர்ற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். அப்ப 2வது அமிலமலை அப்படின்னா அது SO2, ஒளிவேதி பனிப்புகைன்னா NO, பசுமை குடில் விளைவுன்னா CO2. அப்ப அந்த 1 மார்க்குக்கு ஆன்சருங்கிறது தேர்ட் ஆப்ஷன். 14வது 1 மார்க். பட்டியல் 1 பட்டியல் 2 கல்குஷ்டம், உயிர் பெருக்கம், உலக வெப்பமயமாதல், ஹீமோகுளோபினுடன் இணைதல். ஹீமோகுளோபினுடன் இணைதல் அப்படின்னா அது கார்பன் மோனாக்சைடாக தான் இருக்கணும். அப்போ டிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர்ற மாதிரின்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்குது. பட்டியல் 2 கார்பன் மோனாக்சைடு, பசுமை குடில் வாயுக்கள், அமிலமலை, DTT. ஸோ அப்போ இதில் கல்குஷ்டம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா அமிலமலை. இதுதான் தாஜ்மஹால் மேல உங்களுக்கு அமிலமலை வரும்போது அந்த கற்கள் உங்களுக்கு அரிக்கப்படும். அதை கல்குஷ்டம்ங்கிற மாதிரி பேர்ல சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு கல்குஷ்டம்னா அமிலமலை தான் காரணம். அப்ப செகண்ட் ஆப்ஷன். உயிர் பெருக்கம்னா DTT, உலக வெப்பமயமாதல்னா பசுமை குடில் வாயுக்கள். ஹீமோகுளோபினுடன் இணைதல் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு. ஸோ செகண்ட் ஆப்ஷன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களில் கூற்று மற்றும் காரணம் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினாவிற்கு கீழும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ அதுல ஏ அதுலயே ஆப்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. 2 சரி, ஆறுங்கிறது ஏக்கு சரியான விளக்கம்னு ஒன்று, 2 சரி, ஆர் ஏக்கு சரியான விளக்கம் கிடையாது. ஏ ஆர் இரண்டுமே தவறு. ஏ சரி ஆனா ஆர் தவறு. ஸோ 15 கூற்று ஏ அஷுரன் ரீசன். கூற்று காரணம். கூற்று நீர் தேக்கத்தில் உள்ள நீரின் BOD அளவு நிலை 5 ppm விட அதிகமாக இருந்தால் அது அதிக அளவில் மாசுபட்டு இருக்கும். காரணம் உயிர்வேதி ஆக்சிஜன் தேவை என்பது அதிக பாக்டீரியா செயல்பாட்டை கொண்ட நீர் என பொருள்படும். இதுல கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான் எடுக்கணும். அப்படின்னா 4. அடுத்தது 16வது கூற்று குளோரினேற்றம் பெற்ற நுண்ணுயிர் கொல்லிகளின் அதிகரிக்கப்பட்ட பயன்பாடு மண் மற்றும் நீர் மாசுபாட்டை உருவாக்குகிறது. இது சரியானது. காரணம் இத்தகைய நுண்ணுயிர் கொல்லிகள் மக்காதவை. இதுவும் சரியானது. அப்படின்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி. கூற்றுக்கான விளக்கம் தான் காரணம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. 17வது 1 மார்க். கூற்று அடிவளிமண்டலத்தில் ஆக்சிஜன் முக்கிய பங்காற்றுகிறது. காரணம் அடிவளி மண்டலமானது அனைத்து உயிர்கள் செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாவதில்லை. அது ஆக்சுவலா உங்களுக்கு பொறுப்பாகும். அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூற்று சரி, காரணம் தவறு. அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த வகுப்புல உங்களுக்கு 14வது மற்றும் 15வது பாடத்தோட 1 மதிப்பெண் வினாவிடை நாம பார்த்துருக்கிறோம். பின்வரும் காலங்களில் நாம 12ஆம் பாடத்தோட 12ஆம் வகுப்பினுடைய தொகுதி 1 தொகுதி 2 புக் பேக் 1 மார்க் உண்டான ஆன்சர் நாம பார்க்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார்.